ஒரு புது வீடு, ம் நண்பர்களோட சேர்ந்து வாழப் போறோம்னு ஒரு கனவு இருக்கும் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி ஒரு உற்சாகத்துல தான். கிறிஸ், ஜெனிஃபர், அப்புறம் அலெக்சாண்ட்ரா இந்த 3 பேரும் ஒரு புது வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்களோட வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அந்த வீடோட மாடியில தூசி படிஞ்ச ஒரு மரப்பெட்டிக்குள்ள ஒரு ரகசியம் காத்துக்கிட்டு இருக்குன்னு. ஆமா, அந்த மாடி அறைக்குள்ள அவங்க போனப்போ மூளையில ஒரு பழைய மரப்பெட்டி இருந்துச்சு. சும்மா ஒரு பெட்டி இல்ல. இல்லவே இல்ல, சுத்தியும் ஆணி அடிச்சு யாரோ வேணுன்னே உள்ள இருக்கிறத வெளியே வரக்கூடாதுன்னு மூடி வச்ச மாதிரி. இத பார்த்த உடனேயே கிறிஸுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஆமா, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமான்னு கேக்குறான். ஆனா ஜெனிஃபருக்கு அவளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு உள்ளுணர்வு மாதிரி. வேண்டாம், இத திறக்காதீங்கன்னு அவன் மனசு சொல்லுச்சு. சரிதான், அந்த பெட்டியிலிருந்து ஒரு மாதிரி கெட்ட அதிர்வு வர்றத அவளால உணர முடிஞ்சது. ஆனா கிறிஸ் அதெல்லாம் கேக்குற மனநிலையில இல்ல. அவன் ஒரு சுத்தியலை எடுத்துட்டு வந்து கஷ்டப்பட்டு அந்த ஆணிகளெல்லாம் பிடுங்கி பெட்டியை துறக்கிறான். உள்ள சங்கிலியால சுத்தி வாயில துணிய வச்சு அடைச்சு ஒரு பொம்மை உட்கார்ந்து இருந்துச்சு. ஒரு வென்ட்ரிலோக்விஸ்ட் பொம்மை, பேரு ஃபின்லி. அதோட கண்ணாடி கண்கள் நேரா இவங்களையே பாக்குற மாதிரி. முகத்துல ஒரு சிரிப்பு வரைஞ்சிருந்தாலும் அந்த சிரிப்புல ஒரு குரூரம் தெரிஞ்சது. அந்த நொடி ஜெனிஃபருக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அருவருப்பும் பயமும் கலந்த ஒரு உணர்வு. கிறிஸ் தயவு செஞ்சு இதை திரும்பவும் பெட்டிக்குள்ள வச்சு மூடிடு, இது சரியில்லை அப்படின்னு கெஞ்சுறா. ஆனா கிறிஸ் அத காதலே வாங்கிக்கல. இல்ல, அவனுக்கு அது ஒரு வேடிக்கையான பொக்கிஷம் மாதிரி தெரிஞ்சது. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரே பொருள் ஒருத்தருக்கு மரண பயத்தையும் இன்னொருத்தருக்கு ஒரு குழந்தைத்தனமான குதூகலத்தையும் கொடுக்குது. கரெக்ட். கிறிஸ் அந்த பொம்மையை கையில எடுத்து அது மேல இருந்த சங்கிலியாலெல்லாம் கழட்டுறான். ஃபின்லி, நீ ஒரு ஜோக் சொல்றியா அப்படின்னு கேட்டுட்டு அவனே குரலை மாத்தி பேச முயற்சி பண்றான். ஜெனிஃபருக்கு கோவம் வந்துருச்சு. கிறிஸ், நிறுத்து, அது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, அந்த பொம்மையை கீழே வை அப்படின்னு கத்திட்டு அங்கிருந்து போயிடுறான். அந்த பொம்மை அவங்க 2 பேருக்கும் நடுவுல முதல் விரிசலை உருவாக்குச்சு. அன்னைக்கு ராத்திரி வீடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. மாடியில இருந்து மெதுவா சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சது. முதல்ல யாரோ சங்கிலிய தரையில இழுத்துட்டு போற மாதிரி ஒரு ஓசை. அப்புறம் சின்ன சின்ன காலடிகள் நடக்கிற சத்தம். ஜெனிஃபர் படுக்கையில இருந்து எழுந்திருச்சு உட்கார்ந்துட்டா. அவ இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சுது. அவ அலெக்ஸ எழுப்புறா. 2 பேரும் பயத்தோட அந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு க்ரீச் அப்படிங்கிற சத்தத்தோட மாடிக்கு போற படிக்கட்டு கதவை தானா திறந்துக்குது. அவங்க 2 பேரோட மூச்சும் ஒரு நிமிஷம் நின்னுடுச்சு. இருத்துப்புல இருந்து ஏதோ கீழே வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. பயந்து போய் ஒரு ரூமுக்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க. கதவருக அந்த சின்ன காலடி சத்தம் கேக்குது. கதவோட கைப்படி மெதுவா அசையுது. அவங்க உச்சக்கட்ட பயத்துல இருக்கும்போது வெளியிருந்து கிறிஸோட குரல், ஏய் பொண்ணுங்களா, கதவை திறங்க. அவங்க திறந்ததும் அவன் கையில ஃபின்லிய வச்சுக்கிட்டு நிக்கிறான். ஒரு குறும்புத்தனமான புன்னகையோட, நமது குட்டி வில்லனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சிரிக்கிறான். ஜெனிஃபரோட முகத்துல பயமும் கோவமும் ஒன்னா தெரிஞ்சது. கிறிஸ் இதை ஒரு விளையாட்டா நினைக்கிறான்னு அவளுக்கு புரிஞ்சது. ஆனா அது விளையாட்டு இல்ல. அது ஒரு பயங்கரத்தோட ஆரம்பம். அடுத்த நாள் காலையில அவங்க எழுந்து பார்க்கும்போது ஃபின்லி தானாகவே கீழே ஹால்ல உட்கார்ந்துருக்கு. கிறிஸ் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம, ஃபின்லி, நீயே தனியா கீழே நடந்து வந்துட்டியா, நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிடுறோம். இப்போ வீட்ல ஜெனிஃபரும் அலெக்ஸும் மட்டும் தனியா இருக்காங்க ஃபின்லியோட. அதோட உண்மையான ஆட்டம் இப்பதான் தொடங்குது. ஆமா, ஜெனிஃபர் துணி துவைக்க லாண்ட்ரி ரூமுக்கு போறா. துணிகளை மெஷின்குள்ள போட்டுட்டு திரும்பும்போது அவளுக்கு முன்னாடி ஃபின்லி நிக்குது. அவ அதிர்ச்சியில ஒரு அடி பின்னாடி போறா. அங்க இருந்து ஓடி வந்துடுறா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அலெக்ஸ் குளிக்க போயிடுறா. ஜெனிஃபர் ஹால்ல இருக்கா. திடீர்னு அவ தோள்ல யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா ஃபின்லி அவளுக்கு பின்னாடியே நிக்குது. அவ பயத்துல கத்துறா. அது அவளை காயப்படுத்தல. இல்ல, அது அவள பயமுறுத்துது. நான் இங்கதான் இருக்கேன், உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கிறது தான் அதோட நோக்கமா இருந்துச்சு. ஒரு பூனை எலிய வேட்டையாடுறதுக்கு முன்னாடி அதோட விளையாடுற மாதிரி. ஆனா அந்த விளையாட்டு அடுத்த கட்டத்துக்கு போச்சு. ஆமா, ஜெனிஃபர் மதிய சாப்பாட்டுக்கு சமைச்சிட்டு இருக்கும்போது ஃபின்லி சமையலறைக்குள்ள வந்து ஒரு ஷெல்ஃப்ல இருந்த எலி மருந்து டப்பாவை எடுத்து சாப்பாட்டுல கலக்க முயற்சி பண்ணுது. இத ஜெனிஃபர் பார்த்துட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போறா. கிறிஸ், இந்த சின்ன சாத்தான் மறுபடியும் சாப்பாட்டுல எலி மருந்து கலக்க பாக்குது அப்படின்னு கத்துறா. இந்த இடத்துல தான் கதை ஒரு விசித்திரமான திருப்பத்தை எடுக்குது. ஒரு பயங்கரமான பொம்மை ஒரு திறமை இல்லாத வில்லனா மாறுது. அது அவங்கள கொல்ல நினைக்குது. ஆனா அதோட எல்லா முயற்சிகளும் பயங்கர நகைச்சுவையா தோல்வியில முடியுது. கிறிஸ் வந்து, ஃபின்லி, கெட்ட பையன்,
போ போ இங்க இருந்து போ அப்படின்னு அதை விரட்டி விட்டுட்டு அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. இதுக்கப்புறம் ஃபின்லி பண்ற ஒவ்வொரு முயற்சியும் ஒரு கேலிக்கூத்தாதான் முடியுது. ஆமா, ஒரு நாள் அது ஒரு பெரிய கத்திய எடுத்துக்கிட்டு அவள பயமுறுத்த முயற்சி பண்ணுது. ஆனா அது கையில இருந்து நழுவி கீழே விழுந்துடுது. இன்னொரு நாள் ஜெனிஃபரோட பிறந்த நாளுக்கு அவ செஞ்ச கேக்கை எடுத்து முகத்துல பூசிக்குது. அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ஒரு டார்க் காமெடி உணர்வு வர ஆரம்பிக்குது. ஆமா, அட பாவமே, இந்த பொம்மையால ஒழுங்கா ஒரு வில்லனா கூட இருக்க முடியலையேன்னு ஒரு பரிதாபம் கூட வருது. ஆனா அந்த பரிதாபத்துக்கு பின்னாடியும் ஒரு சின்ன பயம் ஒளிஞ்சிருக்கு. அது முயற்சி பண்ணிட்டே இருக்கு. ஒரு நாள் அது ஜெயிச்சிட்டா என்ன பண்றது? உச்சக்கட்டமானா ஒரு நாள் அது எங்கிருந்து ஒரு சின்ன குறுக்கு வில்லை, அதாவது கிராஸ்போ எடுத்துட்டு வருது. அத ஜெனிஃபரை நோக்கி குறி வைக்குது. அவ பயத்துல கண்ண மூடுறா. அம்பு வேகமா பாயுது. ஆனா அது குறி தவறி புது சோஃபாவுல போய் குத்திக்குது. அத பார்த்த கிறிஸ் கோபத்துல ஃபின்லிய திட்டாம பக்கத்துல இருந்த பூனைய புடிச்சு, நீயா இத செஞ்சது? இந்த சோஃபாவோட துணி 100% எஜிப்சியன் பாலியஸ்டர் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி நீ வெளியே தான் தூங்கணும் அப்படின்னு பூனைய தண்டிச்சு வெளியே அனுப்புறான். இதுதான் கிறிஸோட மனநிலை. ஒரு பொம்மை இதையெல்லாம் செய்யுதுங்கிற உண்மைய அவனோட மனசு ஏத்துக்கவே மறுக்குது. அது ஒரு நடக்க முடியாத விஷயம். அதனால ஒரு பலவீனமான இலக்க, அதாவது அந்த பூனைய தண்டிச்சு தன் கோபத்தையும் குழப்பத்தையும் தீர்த்துக்கிறான். சரிதான். இந்த சம்பவத்தால ஜெனிஃபரோட பொறுமை மொத்தமா போயிடுது. அவ ஃபின்லி கிட்ட நேரா போய் கோபத்தோட உச்சியில, உன்னால யாருக்கும் இங்க எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு உனக்கு புரியலையா? உன்னை யாருக்கும் இங்க பிடிக்கல. ஏன் நீ மாடிக்கே திரும்பி போய் அங்கேயே இருக்க கூடாது, பயனற்ற பொம்மையே அப்படின்னு கத்துறான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஃபின்லியோட தலை குனிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது அமைதியா திரும்பி மாடிக்கு போயிடுது. அந்த நிமிஷம் ரொம்ப முக்கியமானது. முதல் முறையா அந்த பொம்மை தோற்கடிக்கப்பட்ட மாதிரி உணருது. ஜெனிஃபரோட வார்த்தைகள் ஒரு ஆயுதம் மாதிரி அதை காயப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு ஃபின்லி அவங்க பார்க்கவே இல்ல. எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அவங்க தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. ஆமா, அவங்க ஃபின்லிய ஒரு தொந்தரவா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உண்மையான ஆபத்து வீட்டுக்குள்ள நுழையுது. அன்னைக்கு ராத்திரி 2 திருடர்கள் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வராங்க. அவங்க ஜெனிஃபரையும் அலெக்ஸையும் பிடிச்சு கட்டி போட்டுடுறாங்க. இப்போ நிலைமை புற்றுவ மாறிடுச்சு. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு. இது நிஜமான ஆபத்து. ஃபின்லியோட சின்ன சின்ன அட்டகாசங்களுக்கும் இந்த உயிருக்கு ஆபத்தான வன்முறைக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த திருடர்களோட கண்ணுல தெரிஞ்ச குரூரம் ஃபின்லியோட கண்ணாடி கண்களை விட பயங்கரமா இருந்துச்சு. அந்த திருடர்கள்ல ஒருத்தன் ரொம்ப மோசமானவன். அவன் பெண்களை துன்புறுத்த நினைக்கிறான். உங்கள யாரு உசுருக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா கெஞ்ச போறீங்க அப்படின்னு கேவலமா கேக்குறான். நிலைமை ரொம்ப மோசமாகுது. ஜெனிஃபரும் அலெக்ஸும் அவங்க வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைக்கிறாங்க. இந்த புள்ளிதான் கதையோட திருப்புமுனை. இதுவரைக்கும் ஒரு தோல்வியடைஞ்ச வில்லனா இருந்த ஃபின்லிக்கு இப்போ ஒரு உண்மையான வில்லனை எதிர்கொள்ள வாய்ப்பு கிடைக்குது. வீட்டுக்குள்ள வந்திருக்கிற மனிதர்களோட தீமைக்கு முன்னால ஃபின்லியோட சேட்டைகள் ஒண்ணுமே இல்லாம போயிடுது. அப்போ திடீர்னு வீட்ல மின்சாரம் துண்டிக்கப்படுது. எல்லாம் இருட்டாயிடுது. அந்த மோசமான திருடன் இன்னொருத்தனை பார்த்து மாடியில போய் என்னன்னு பாரு அப்படின்னு மிரட்டி அனுப்புறான். அவன் தயக்கத்தோட மாடிக்கு போறான். இப்போ களம் ஃபின்லியோட கட்டுப்பாட்டுக்கு வருது. இருட்டு, மாடி, அதுக்கு பரிச்சயமான இடம். மாடியிலிருந்து விசித்திரமான சத்தங்கள் கேக்குது. முதல்ல சில கோழிகள் தரையில உருடுற சத்தம், அப்புறம் சின்னதா மணி ஓசை, அப்புறம் அந்த திருடனோட அலறல் சத்தம். அவன் வலியால துடிச்சு மைக்கேல் உதவி பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு கத்துறான். அவனோட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சி அடங்கிடுது. கீழே அந்த பயங்கரமான அமைதியில ஜெனிஃபர் ஒரு சிரிப்பொலிய கேக்குறா. அது ஒரு கொடூரமான பைத்தியக்காரத்தனமான சிரிப்பு. அது கிறிஸோட சிரிப்பு இல்ல. அது ஒரு பொம்மையோட சிரிப்பு. அவளோட கண்கள் அதிர்ச்சியில விரியுது. மெதுவா முணுமுணுக்கிறா. ஃபின்லி, அந்த தோல்வியடைந்த பொம்மை இப்போ ஒரு திறமையான இரக்கமற்ற பாதுகாவலனா மாறி இருக்கு. அதோட முந்தைய முயற்சிகள் எல்லாம் ஒரு பயிற்சி மாதிரி இருந்துச்சு. ஆமா, இப்போ நடக்கிறது தான் உண்மையான வேட்டை. அதோட வன்முறை இப்போ கொடூரமா இருந்தாலும் அது அவங்கள காப்பாத்துறதுக்காக நடக்குது. மைக்கேல்ங்கிற இன்னொரு திருடன் கோபத்தோட மாடிக்கு போறான். கொஞ்ச நேரத்துல மாடியிலிருந்து சண்டை சத்தம் கேக்குது. அப்புறம் ஒரு உடம்பு படிக்கட்டுல உருண்டு வந்து கீழே விழுது. அது அந்த முதல் திருடன். அவன் கழுத்துல ஒரு அம்பு பாஞ்சிருக்கு. அதே குறுக்குவில். ஆனா இந்த முறை குறித வரல. மைக்கேல் பயந்து போய் தப்பிக்க முயற்சி பண்றான். ஆனா ஃபின்லி அவனை விடல. அது அவனை பாத்ரூமுக்கு இழுத்துட்டு போய் பாத் டப்ல தண்ணிய நிரப்பி அதுக்குள்ள அவனை மூழ்கடிக்குது. கடைசியா கரண்ட் வந்ததும் ஒரு தீக்குச்சிய பத்த வச்சு அவன் மேல போடுது. அவனோட அலறலோட எல்லாம் முடியுது.
ஃபின்லி அந்த 2 பேரையும் கொன்னு ஜெனிஃபரையும் அலெக்ஸையும் காப்பாத்திருச்சு. அந்த வன்முறையோட தீவிரம் அவங்கள உலுக்கிச்சு. ஆனா அதே சமயம் அவங்க காப்பாற்றப்பட்டதால ஒரு குழப்பமான நிம்மதியும் வந்துச்சு. எது சரி எது தப்புங்கிற கோடு அன்னைக்கு ராத்திரி அழிஞ்சு போச்சு. கதை சில மாதங்கள் முன்னோக்கி செல்லுது. இப்போ கிறிஸ்மஸ் நேரம். அந்த வீடு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கு. கிறிஸ், ஜெனிஃபர் மற்றும் அலெக்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசுகளை பரிமாறிக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அந்த பயங்கரமான ராத்திரிக்கு பிறகு அவங்க வாழ்க்கை ஒரு புதிய இயல்பு நிலைக்கு வந்திருக்கு. ஆமா, இப்போ ஃபின்லி ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி அவங்களோட சோஃபால உட்கார்ந்திருக்கு. அவங்களும் அதோட இயல்பா பேசுறாங்க. அது ஒரு செல்ல பிராணி அல்லது ஒரு பாதுகாவலன் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல அவங்க பயந்து வெறுத்த ஒரு பொருள் இப்போ அவங்க குடும்பத்தோட பாதுகாப்பு சின்னமா மாறி இருக்கு. அவங்க ஒரு அரக்கனை தங்களோட வசதிக்கு ஏற்ப மாத்திக்கிட்டாங்க. அதோட வன்முறை அவங்கள பாதுகாத்ததால மன்னிக்கப்பட்டு விட்டது, இல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இது ஒரு விசித்திரமான ஆனா அவங்களுக்கு வசதியான ஒரு உறவு. எல்லாரும் எக்நாக் அப்படின்னு ஒரு கிறிஸ்மஸ் கால பானத்தை குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கிறிஸ், இந்த பானத்தோட சுவை ஏன் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஜெனிஃபர், நான் கொஞ்சமா தான் ஜாதிக்காய் சேர்த்தேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். கிறிஸ் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். அவனோட பார்வை சோஃபால அமைதியா உட்கார்ந்திருக்கிற ஃபின்லிய நோக்கி திரும்புது. அவன் ஒரு புன்னகையோட கேக்குறான், ஃபின்லி, உன்னோடது எப்படி இருக்கு? அதோட கதை முடியுது. ஆனா அந்த கேள்வி நம்ம மனசுல ஒரு விதமான சில்லுன்னு ஒரு உணர்வை விட்டுட்டு போகுது. ஒரு பயங்கரமான பொம்மையின் கதைன்னு தொடங்கி அது எப்படி ஒரு பாதுகாவலனோட கதையா மாறி கடைசில ஒரு விசித்திரமான குடும்ப கதையா முடியுதுன்னு பார்த்தோம். ஆமா, எது தீமை, எது பாதுகாப்பு, எது குடும்பம் அப்படிங்கிற எல்லா வரையறைகளையும் இந்த கதை களைச்சு போடுது. இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை. அந்த குடும்பம் ஒரு அரக்கனை கட்டுப்படுத்தி விட்டதா, அல்லது தற்செயலாக தங்கள் பக்கம் இருக்கும் ஒரு திறமையான அரக்கனுடன் வாழ பழகிக் கொண்டதா? அந்த பானத்தின் சுவை உண்மையிலேயே ஏன் மாறியது? ஃபின்லியின் குறும்புத்தனம் அல்லது அதனுடைய வில்லத்தனம் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கலாம் இப்போதைக்கு.